கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 126:1. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திரும்ப பண்ண போகிறார். திருப்பும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே மாறப்போகிறது. சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாட்சி, அவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இப்போ இங்கே உண்டானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே அப்படியே அப்சைட் டவுன் ஆனவர் என்ன செய்கிறார்? திருப்பி விடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது நம்முடைய நிலை இப்பொழுது இருப்பது போல் இருக்காது. அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் நம்முடைய வாழ்க்கையவே கர்த்தர் மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். யோசேப்பு பாருங்க, சிறையிருப்பில் யோசேப்பு 13 வருடம் இருந்தார். அந்த 13 வருட சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின பொழுது யோசேப்புக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படியே திருப்பி போடப்பட்ட வாழ்க்கையை போல அது மாறிவிட்டது. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ரேமாவா கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அப்படியே கர்த்தர் திருப்பி போட போகிறார். பழைய வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் திரும்பி மட்டும்தான் பார்க்க முடியும். இனிமேல் நீங்கள் கர்த்தருக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஃபேஸ்க்குள்ளே கடந்து போக போகிறீங்க. யோசேப்பை போலவே யோசேப்புடைய சிறையிருப்பை திருப்பும்போது யோசேப்புக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்வோன் ஆள் அனுப்புகிறார். ஆள் அனுப்பி அவரை கட்டவிழ்க்க சொல்லுகிறார். தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வர்றாங்க. ஏதோ ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது. அப்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறையிருப்பை சடுதியிலே திருப்பி அவர் அதுக்கப்புறம் சிறையிருப்பை எப்படி தான் நினச்சிருக்க முடியும்? சிறையில் இருந்த வாழ்க்கையை நினச்சி தான் பார்த்துருக்க முடியும். அவ்வளோதானே? திரும்பி தான் பார்த்துருக்க முடியுமே தவிர திருப்பி அங்கே போயிருக்கவே வாய்ப்பில்லைல்ல, போகவில்லை. அதே போல தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் திரும்பி தான் பார்க்க முடியும். அப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட போகிறார். முற்றிலுமாக சிறையிருப்புக்கு முன் சிறையிருப்புக்கு பின் அப்படிங்கிறது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக திருப்பி, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை திருப்பி, உங்களை ஒரு புது ஃபேஸ்க்குள்ள, ஒரு நியூ ரெல்ம்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அமேன். ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போகிறார். புது சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார். புது பாதைகளை நடத்த போகிறார். புது வாசல்களை திறக்க போகிறார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். அப்படிதான் அவர் சிறையிருப்பை திருப்பும் போது மாறும். எல்லாமே மாறும். நம்முடைய சூழ்நிலையிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புதிதாக மாற்றப்படும். புதியது. அது வரைக்கும் நீங்கள் பார்த்திராதது, அது வரைக்கும் நீங்கள் கடந்து போகாத ஒரு பாதை, அது வரைக்கும் நடக்காத ஒரு பாதை. அப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை நடத்துவார். எகிப்திலிருந்து சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை எகிப்திலிருந்து மாற்றினார். அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு புது வாழ்க்கையாக மாறியது. ஆண்டவருக்கு கீழே அவங்க வந்துட்டாங்க. ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே வந்துட்டாங்க. வனாந்திரத்தில் அதிசயமாய், ஆச்சரியமாய், அழகாய் ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார் அவங்கள. அதே போல தான் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது பாதை, புது வாசல்கள், ஒரு புது ஃபேஸ்க்குள்ள உங்களை கடந்து போக பண்ணுவார். அதுக்குள்ள கர்த்தரே ஆளுகை எடுத்து உங்களை அழகாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவார். உங்களை உயர்த்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை அநேகருடைய கண்கள் காணும்படியான அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இப்படி தான் உங்களை என்ன செய்ய போகிறார்? உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை புது வாழ்க்கையை, புது பாதையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பி உம்முடைய பிள்ளைகளை புது வாசல்களுக்குள்ளாக, புது பாதைகளுக்குள்ளாக, புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, புதிய மாற்றங்களுக்குள்ளாக, புதிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நீர் நடத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுது திருப்பப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக, புதிய வாழ்க்கையை கட்டளையிடுகிற தயவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.